சாட்டர்டே ஒரு 2 சம் போஸ்ட் பண்ணியிருந்தோம்ல, அது உங்களுக்கு ஓகேவா இருந்துச்சா? யாருக்கு எதுவும் டவுட் இல்லை 2 சம்? ஸ்கிரீன் விசிபிளா இருக்கா? சார் லாஸ்ட் கிளாஸ் வரைக்கும் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் பிளைன்ஸ் பார்த்தீங்கன்னா ரெஸ்டிங் அண்ட் ஹெச்பி வச்சு பார்த்தோம். ஸோ இந்த கிளாஸ்ல பார்த்தீங்கன்னா ரெஸ்டிங் அண்ட் விபி வச்சு எப்படி ட்ராப் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா pentagon of side 30 mm resting on VP on one of its corner. ஓகேவா? ஸோ லாஸ்ட் 2 சம் பார்த்தீங்கன்னா ரெஸ்டிங் ஆன் ஒன் ஆஃப் இட்ஸ் எட்ஜ் தான் சொல்லியிருந்தேன். ஸோ பென்டகன்ல ஒரு ஒன் ஆஃப் த கார்னர் வந்து ரெஸ்ட் ஆயிருக்கு. ஓகேவா? விபில the side opposite to the corner is resting is inclined at 30 degree. ஸோ அதோட VP ஹெச்பிக்கு பார்த்தீங்கன்னா 30 டிகிரி இன்க்ளைண்டா இருக்கு அண்ட் பேரல் டு விபி. அந்த கார்னர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கார்னரோட அதர் சைட் பார்த்தீங்கன்னா எட்ஜ். ஸோ அந்த எட்ஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேரல் டு விபியா இருக்கும். தென் சர்ஃபேஸ் ஆஃப் த பென்டகன் மேக்ஸ் 50 degree with VP and draw its projection of pentagon. ஸோ கொஸ்டின்ல வந்து இப்போ வந்து ரெஸ்டிங் ஆன் விபின்னு சொல்லிட்டாங்க. அப்போ ட்ரூ ஷேப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் வியூல தெரியும். அதனால ஆக்சிஸ்க்கு மேலே ட்ரா பண்ணும். ஸோ எந்த பிளைன்ல ஃபர்ஸ்ட் ரெஸ்ட் ஆயிருக்கோ ஸோ அந்த பிளைன்ல தான் உங்களுக்கு வந்து ட்ரூ ஷேப் இருக்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆக்சிஸ் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. தென் ஒரு ரெஃபரன்ஸ் லைன். ஸோ மேலே விபி, கீழே ஹெச்பி பிளைன், XY ஆக்சிஸ், ஸோ பென்டகன் ஒன் ஆஃப் த சைட் பார்த்தீங்கன்னா 30 mm கொடுத்துருக்காங்க. முன்னாடி ஆக்சிஸ் வந்து கொஞ்சம் கேப் மேலே வச்சுக்கோங்க. ஸோ சம்வேர் ஹியர் நான் வந்து மாதிரி வச்சுக்கிறேன். சைடு பார்த்தீங்கன்னா 30 mm. ஸோ சைட் 30 mm.
30 mm நான் லைன் ட்ரா பண்ணியாச்சு. ஒன் ஆஃப் த சைட் நான் லேபிள் பண்ணிக்கிறேன் அதை. ஸோ A டேஷ் மார்க் பண்ணிக்கிறேன் ஒரு எண்டு, அனதர் எண்ட் B டேஷ் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ உனக்கு ஃபர்ஸ்ட் பென்டகன் ட்ரா பண்ணும்போது எவ்வளோ ஆங்கிள் வச்சு ட்ரா பண்ண சொல்லியிருந்தேன். இப்போ பேஸ் லைன் ட்ரா பண்ணதுக்கப்புறம் ஸோ ரிமைனிங் சைட்ஸ்க்குலாம் வந்து நம்ம ஆங்கிள் எடுக்க சொல்லியிருந்தேன்ல, அது எவ்வளோ ஆங்கிள் எடுக்க சொல்லியிருந்தேன் பென்டகனுக்கு ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இல்லையா? 108 sir. சூப்பர். 108 டிகிரி. ஒரு நிமிஷம், இதுக்கப்புறம் என்னோட எல்லாத்தையும் கமெண்ட் கொடுக்கணுமா? அவ்வளவுதான், ஒர்க் முடிஞ்சுதா? எல்லாமே கம்பைன் பண்ணி ஃபர்ஸ்ட் நான் ஏ பாயிண்ட்ல இருந்து ஒரு 108 டிகிரி எடுத்துக்கிறேன். சரி, 108 டிகிரி ஆர் 72. ஸோ பெஸ்ட் வந்து நீங்க 72 எடுத்துக்கோங்க. ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 72 டிகிரி. ஸோ 0ல இருந்து 72. அதே மாதிரி பி டேஷ் பாயிண்டையும் சரி 72 டிகிரி. இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த 72 ஆங்கிளுக்கு நம்ம டாட் வச்சதுல அதோட லென்த் பார்த்தீங்கன்னா நம்ம 72 வரைஞ்சு 72 எடுத்துருந்தோம். ஸோ அதை நம்ம ட்ரா பண்ணது பார்த்தீங்கன்னா 30 mm ட்ரா பண்ண போகிறோம். up to 30 mm. அதே மாதிரி இந்த சைட் பி டேஷ்ல இருந்து நீங்க சொல்லுங்க. 30 mm லைன் ட்ரா பண்றேன். சரிங்க. ஸோ பென்டகனுக்கு வந்து 4 சைட்ஸ் கிடைக்கணும். அதுக்கு ஆப்போசிட்ல ஒரு எண்ட் டிஸ்டன்ஸ் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த பாயிண்ட் வந்து சென்டர்ல ஒரு ஆர்க் கட் பண்றேன். அதே மாதிரி இந்த பாயிண்ட்ல இருந்து ஒரு ஆர்க். இப்ப 5th பாயிண்ட் கிடைச்சிருச்சு. ஸோ இதை வந்து சி டேஷ்ல டி டேஷ் இது இ டேஷ்.
இப்போ ரெஃபரன்ஸ் லைன் ட்ரா பண்ணோம். ஸோ ஆல்ரெடி ஏ அண்ட் பிக்கு வந்து ரெஃபரன்ஸ் லைன் ட்ரா பண்ணியாச்சு. இப்போ இ பாயிண்ட் சி பாயிண்ட் ஆல்மோஸ்ட் ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ ரெண்டுத்துக்கும் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் ட்ரா பண்ணியாச்சு. அதே மாதிரி டி பாயிண்ட்லேருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் 1. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ரெஃபரன்ஸ் லைன் ட்ரா பண்ணியாச்சு. ஸோ இப்போ இந்த ஆக்சிஸில் பார்த்தீங்கன்னா டார்க்காக வந்து ஒரு லைன் ட்ரா பண்ணிடுறோம். டாப் வியூல இருந்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஏ டேஷ் இ டேஷ் அண்ட் டி டேஷ் வந்து உங்களுக்கு விசிபிள் எட்ஜஸாக இருக்கும். பி அண்ட் சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹிடன்ல இருக்கும். ஓகேவா? ஸோ அதை ப்ராக்கெட்ல மென்ஷன் பண்ணணும். ஸோ ஏ வந்து உங்களுக்கு வந்து விசிபிள் எட்ஜ், பி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹிடன். ஸோ அதெல்லாம் ப்ராக்கெட்ல மென்ஷன் பண்ணிருக்கேன். ஸோ இ பாயிண்ட் விசிபிள் எட்ஜ், சி பாயிண்ட் வந்து உங்களுக்கு hidden. So D point visible edge. So இந்த ஸ்டெப் எல்லாத்துக்கும் ஓகேவா? இதுக்கு ட்ரா பண்ணது. நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த லைனுக்கு ரெஃபரன்ஸ் தள்ளி ஒரு டாட் வச்சுக்கோங்க. ஏன்னா ஆங்கிள் மேக் பண்றதுக்கு. ஸோ எந்த பிளேன்ல ரெஸ்ட் ஆயிருக்கோ அந்த பிளேனோட ஆங்கிள் எடுக்கணும். ஸோ விபி ரெஸ்ட் ஆயிருக்குங்காட்டி விபி இன்க்ளைன் பார்த்தீங்கன்னா 50 டிகிரி ஆங்கிள். ஸோ அந்த 50 டிகிரி ஆங்கிள் விபிக்கு வந்து டாப் வியூல இருந்து பார்த்தா தெரியும். அதெல்லாம் கீழே ட்ரா பண்ண போறோம். ஸோ இப்போ இந்த லைனை 50 டிகிரி ரொட்டேட் பண்ணி ட்ரா பண்ண போறோம். ஸோ ரெஃபரன்ஸ் டாட்ல வச்சு 50 டிகிரிக்கு நம்ம பாயிண்ட் மார்க் பண்ற மாதிரி. ஸோ 50 டிகிரி மார்க் பண்ணியாச்சு. இப்போ லைன் ட்ரா பண்றோம். ரெஃபரன்ஸ் லைன் லைட்டா ட்ரா பண்ணிக்கோங்க. ரெஃபரன்ஸ் லைன் ஸோ நான் ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து ஏ கமா பி. ஸோ அனதர் 2 பாயிண்ட் வந்து காம்பஸ்ல நோட் பண்ணிட்டு ஸோ லாஸ்ட் மாதிரி ஆர்க் கட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஏ டு சி டிஸ்டன்ஸ் மார்க் பண்றேன். ஸோ இங்கே ஏ பாயிண்ட் சென்டர் வச்சுட்டு 50 டிகிரி லைன் ட்ரா பண்ணதுல வந்து மார்க் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்
டஸ்ட் இன்னொரு ஆர்க், இது டி பாயிண்ட். லேபிள் பண்ணிருங்க. சென்டர்ல இ கமா சி, லாஸ்ட் டி பாயிண்ட். ஸோ லைன் டார்க் பண்ணிக்கணும். அப் டு டி பாயிண்ட் வரைக்கும். இப்போ ரெஃபரன்ஸ் லைன் மேலே ட்ரா பண்ண அப்புறம் ஸ்டெப் 4க்கு ஏ அண்ட் பிக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரே பாயிண்ட். ஸோ அதே மாதிரி இங்க இருக்கு இந்த ஏ அண்ட் பிக்கு லைன் ட்ரா பண்ண போறோம். ஸோ இந்த பார்த்தீங்கன்னா ஏ டேஷ், ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெஸ்டிங் அண்ட் ஒன் ஆஃப் இட்ஸ் கார்னராக கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஸோ இந்த ஸ்டெப் வரைக்கும் சேம் தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எட்ஜா கிரியேட் ஆகும். இது வந்து கார்னர் பாயிண்ட். ஸோ இந்த பாயிண்ட் தான் ரெஸ்டிங் ஆன் விபியில் கொடுத்துருக்கு. ஸோ அதனால வந்து டி பாயிண்ட்டை மேலே ட்ரா பண்ணணும். ஸோ இதுல இருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தள்ளி டி பாயிண்ட் மார்க் பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட். ஸோ டி பாயிண்ட்டுக்கு வந்து 50 டிகிரி மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு ரெஃபரன்ஸ் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஸோ ரெஸ்டிங் கார்னர் கட்டி. ஸோ டி பாயிண்ட் தான் நம்மளுக்கு கார்னர் பாயிண்ட். ஓகேவா? ஏ அண்ட் பி பார்த்தீங்கன்னா எட்ஜ். ரெஸ்டிங் அண்ட் எட்ஜ்னா ஏ அண்ட் பி எடுக்கணும். ஸோ ரெஸ்டிங் அண்ட் கார்னர் கட்டி நான் டி பாயிண்ட் எடுத்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா டி பாயிண்ட் சென்டர் வச்சுட்டு டி டு சி டிஸ்டன்ஸ் எடுக்கணும் ஃபர்ஸ்ட். ஸோ டி பாயிண்ட் சென்டர் வச்சுட்டு லைன்ல டிகிரி லைன்ல ஆர்க் கட் பண்ணிக்கணும். இது சி பாயிண்ட். தென் டி டு ஏ பாயிண்ட்.
ஸோ சென்டர் பார்த்தீங்கன்னா இ கமா சி சேம் பாயிண்ட் கமா பி. ரெஃபரன்ஸ் லைன் ஃபர்ஸ்ட் வந்து ஏஎன்பி எக்ஸ்டெண்ட் பண்றேன். அதே மாதிரி இந்த ட்ரூ ஷேப்ல இருந்து ஏ பாயிண்ட், அதே மாதிரி இது பி. ஏ டேஷ் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பி டேஷ். ஸோ ஓவர் லைனாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு வந்து பாயிண்ட் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். எதுப்பா இது ஏஎன்பி சொல்றியா? எஸ் எஸ் ஆமாம் மேடம், சாரி. சாரி, ஏஎன்பில இருந்து எடுக்கணும். ஏஎன்பில இருந்து எடுத்துக்கோங்க. சாரி. நெக்ஸ்ட் இஎன்சி இது இ டேஷ், இது சி டேஷ், லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா டி பாயிண்ட் பண்ணுறோம். டி டேஷ். இப்போ லைன் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஏ டு பி, B to C, C to D, D to E, and last E to A again. ஸோ இந்த ஷேப்புக்கு இந்த ஷேப் பார்த்தீங்கன்னா நமக்கு 50 டிகிரி ஆங்கிள் ஒர்க் பார்க்கும்போது சைஸ் வந்து டிக்ரீஸ் ஆக இருக்கும். ஓகேவா? இது வந்து 50 டிகிரி. இப்போ நெக்ஸ்ட் இன்னொரு ஹெச்பி ஆங்கிள் மட்டும் இருக்கு. ஸோ அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 டிகிரி. ஸோ அது பார்த்தீங்கன்னா கார்னர் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? கார்னர் வித் ரெஸ்ட் இன்க்ளைன் 30 டிகிரி டு ஹெச்பி. ஸோ அதோட ஆப்போசிட் சைட் பார்த்தீங்கன்னா இந்த சைடு எட்ஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 30 டிகிரி இன்க்ளைண்டா இருக்கு. அதே மாதிரி ஒரு ரெஃபரன்ஸ் டாட் வச்சுக்கோங்க.
ஸோ 30° இன்க்ளைன் கொடுத்துருக்காங்க. ஸோ 30° லைன் மார்க் பண்ணியாச்சு. தென் ரெஃபரன்ஸ் லைன். ஸோ லைன் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஏ அண்ட் பி பார்த்தீங்கன்னா வந்து 30° ரொட்டேட் பண்ணி நம்ம இது மேலே வைக்க போகிறேன். ஸோ அதனால இந்த ஸ்டார்டிங் இந்த கார்னர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா வந்து A1' எடுத்துக்கேன். தென் A to B டிஸ்டன்ஸ் வந்து காம்பஸ்ல நோட் பண்ணிட்டு A சென்டர் வச்சுட்டு இந்த லைன்ல ஆர்க் கிளிக் பண்றேன். இது A', இது B1'. ஸோ ரிமைனிங் இருக்க 3 பாயிண்ட்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணுறோம்னா ஃபர்ஸ்ட் வந்து A to E டிஸ்டன்ஸ் நோட் பண்ணுறோம். A to E டிஸ்டன்ஸும் B to C டேஷும் A' to E B' to C' டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக தான் இருக்கும். அதனால ஏவோட லெஃப்ட் சைட்லையும் பியோட ரைட் சைட்லையும் ஆர் கட் பண்ண போகிறோம். A பாயிண்ட்ல வச்சு ஒரு ஆர்க் பண்ணிட்டு அதே மாதிரி B பாயிண்ட்ல வச்சுட்டு இன்னொரு ஆர்க். இப்போ ஆப்போசிட் சைட் A to C dash ஸோ இந்த இடத்துக்கு எட்ஜ் கரெக்டாக ஆகுது. அதே மாதிரி ஸோ ஆர்க் கொஞ்சம் லெஃப்ட் சைடில் கொஞ்சம் பெருசாக வச்சுருக்காங்க. A to E டிஸ்டன்ஸ் அகைன் எடுக்கிறேன். ஏன்னா ஆர்க் டிஸ்டன்ஸ் நான் கரெக்டாக எக்ஸ்டெண்ட் பண்ணல.
ஏவோட லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா E1 டேஷ், இது C டேஷ். ஸோ ரெமெண்டிங் நான் D பாயிண்ட் மட்டும் கண்டுபிடிக்கணும். ஸோ D பாயிண்ட் அதே மாதிரி E to D டிஸ்டன்ஸும் E to D dash to C dash டிஸ்டன்ஸும் ஈக்குவலாக தான் இருக்கும். இந்த டிஸ்டன்ஸ் நோட் பண்ணிக்கிறேன். E பாயிண்ட் சென்டர் வச்சுட்டு மிடில் ஒரு ஆர்க், அதே மாதிரி C பாயிண்ட் இது நம்மளுக்கு D பாயிண்ட். லைன் ஜாயின் பண்ணிக்கலாம். A to B, B to C, C to D, and E. ஸோ இதோட ஆங்கிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 டிகிரி. ஸோ இது வரைஞ்சதுக்கப்புறம் ஸோ இந்த 5 கார்னர்ஸ் வந்து லைன்ஸ் கீழே வரணும். ஸோ இப்போ ஒவ்வொரு கார்னர்ஸாக ட்ரா பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆக்சிஸ்ல D பாயிண்ட் இருக்கு, அதனால ஃபர்ஸ்ட் நான் D பாயிண்ட் கொண்டு வந்துடுறேன். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா D and A வந்து ஆல்மோஸ்ட் சேமா இருக்கும், கொஞ்சம் வித்தியாசம் வரும். இந்த லைன் மட்டும் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. இது D1. நெக்ஸ்ட் மிடில் வந்து ENC, ஸோ நான் இங்க இருந்து ENC எடுத்துக்கிறேன், எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன் இந்த ஸ்லாண்டிங் லைன்ல இருந்து. அதே மாதிரி இந்த 2 கார்னர் E பாயிண்ட் இங்க இருக்கு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு E1, இது C1. ஸோ ஒவ்வொரு பாயிண்ட் வரைஞ்சதும் உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் பண்ணாம இருக்கும் லைன் ஜாயின் பண்றதுக்கு. இன்னும் A and B மட்டும் பாக்கி இருக்கு. A and B வந்து நான் இங்க இருந்து எடுத்துக்கிறேன் ரெஃபரன்ஸ் லைன். இது A பாயிண்ட், இது B. A1, இது B1. ஸோ 5 கார்னர்ஸ் பாயிண்ட்ஸ் கீழே எடுத்துட்டு இப்போ லைன் ஜாயின் பண்ணிக்கலாம்.
B, B to C, C to D, E to E, and last E to A. See the front and top view of pentagon. So இப்படிதான் உங்களுக்கு ஃபைனல் ஷேப் இருக்கும். ஓகேவா? சோ இந்த சம்ல யாருக்கா டவுட் இருக்கா? Anybody having doubt? ஸோ இந்த சம் ஒன்று ட்ரை பண்ணுங்க. ஸோ இன்னும் 2 சம் லிங்க் ஷேர் பண்ணி விடுறேன். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி சாட்டர்டே கிளாஸ்ல 2 சம்ஸ், ஸோ இந்த கிளாஸ் 3 சம்ஸ். எனக்கு வந்து வெனஸ்டே மார்னிங் சப்மிட் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ நாளைக்கு மோஸ்ட் ப்ராபப்லி உங்களுக்கு லீவாக தான் இருக்கும், அதனால வெனஸ்டே மார்னிங் சப்மிட் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ இந்த டாபிக்கோட உங்களுக்கு வந்து ப்ரொஜெக்ஷன் ஆஃப் பிளேன்ஸ் ஓவர். ஓகேவா? ஸோ இன்னும் 2 ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சர்க்கிள் ஒரு சம்மும் எக்ஸகனல் ஒரு சம்மும் ஒன்று இருக்கும். ஸோ அதை உங்களுக்கு லிங்க் ஷேர் பண்ணி வரேன் எப்படி ட்ரா பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வச்சு இந்த ரெஃபரன்ஸை வச்சு ட்ரா பண்ணி ஓகேவா? ஸோ அது உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து திருப்பி ட்ரா பண்ணிக்கலாம், இல்லைன்னா நம்ம சாலிட்ஸ் மூவ் பண்ணிக்கலாம். ஓகேவா சார்? ஓகே சார். அட்டெண்டன்ஸ் எல்லாரும் போட்டாச்சா? எஸ் சார். Yes, sir.